அதாவது சுற்றுலாத்துறைன்னு சொல்லிட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 வேலைவாய்ப்புகளை நம்மளால் அரசாங்கத்துறையாகவே மாற்றணும். சுற்றுலாத்துறை எப்படின்னா, இப்போ இந்த பயணத்திட்டத்தை அரசாங்கமே திட்டமிடணும். இப்போ சுற்றுலாத்துறைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குது. ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் இருக்குது. ஒவ்வொரு வட்டாரம் நம்ம பிரிக்க வட்டாரத்துலேயும் சுற்றுலா சுற்றுலா பேருந்து, அதாவது சுற்றுலா போக்குவரத்து அவங்க திட்டமிடணும். இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு அதெல்லாம் அவங்க பிளான் பண்ணணும். 2 நாள் ட்ரிப்பு ஒன்று இருக்குது, 1 நாள் சுற்றுலா இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி கிளம்புது, இது அரசாங்கமே திட்டமிடணும். இந்த இடத்துக்கு போகுது, வண்டி போகுது, இந்த இடத்துக்கு பஸ்ஸில் நாங்கள் போகிறோம், இவ்வளோ காசு ஆகுது, இப்போ கொடைக்கானலுக்கு போகுது, இது அரசாங்கமே என்ன பண்ணணும். இதுதான் அதோட வேலை. சுற்றுலாத்துறையோட வேலை என்ன தெரியுமா? இப்போ கொடைக்கானலுக்கு 2 நாள் டூர் இருக்குது, அதுக்கு இவ்வளோ காசு, இதை வந்து அரசாங்கமே திட்டமிடணும். இப்போ வந்து தனியார் துறையினர்லாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு ஆன்மீக சுற்றுலா வாங்க 50 பேர் இத்தனாம் தேதி புறப்படுது, இவ்வளோ காசு ஆகுது, உங்களுக்கு தங்குற செலவு, உணவு செலவு எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு தனியார் துறையினர் திட்டமிடுகிறார்கள் அல்லவா? இதை வந்து அரசாங்கமே செய்யணும். ஏன்னா சுற்றுலா மையங்கள் நிறைய இருக்குது. சுற்றுலான்னு போகும்போது தான் நம்ம நாட்டில் இவ்வளோ இடம் இருக்கா, நம்ம நாட்டோட மதிப்பே அப்போ தான் தெரியும். சுற்றுலான்னு போகும்போது தான், சுற்றுலா போகும்போது மன அழுத்தம் இருக்காது. அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சுற்றுலாவை வந்து தனியார் துறையினர் என்ன பண்ணுறாங்க, நிறைய காசு கேட்குறாங்க, ஏகப்பட்ட பணம் கேட்குறாங்க. அப்போ பணக்காரர்களால் மட்டும்தான் தனியார் துறையை பயன்படுத்த முடியும் சுற்றுலா செல்வதற்கு. அப்போ எல்லா மக்களுக்கும் இந்த சுற்றுலா என்பது ஒரு தேவையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள், இப்போ இந்த சனி நேரம் நீ எங்கே போகிற, உன் பக்கத்தில் அல்லது சனிக்கிழமை ஒரு நாள் டூர், வாரந்தோறும் ஒரு நாள் டூர், அதை திட்டமிடுவது யார்? மக்களே திட்டமிடும்போது அது முடியாது. இல்லை என்னால் முடியாது, அது முடியாதுன்னு அப்போ அரசாங்கமே அதை திட்டமிட வேண்டும். சுற்றுலாத்துறைன்னு ஒன்று ஏற்படுத்தி 1 நாள் டூரு, 5 நாள் டூரு, 2 நாள் டூரு அப்படின்னு சொல்லி அரசாங்கமே ஒரு அட்டவணை போடணும். அதற்காக ஊழியர்களை அரசு ஊழியர்களாக நியமிக்க வேண்டும். அந்த கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள், சுற்றுலா பயணிகளை சுற்றுலாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள், அந்த ஓட்டுநர்கள், அப்புறம் நடத்துனர்கள் இவங்கெல்லாம் வந்து அரசு ஊழியர்களாக மாற்றி இவர்களுடைய வேலையை மக்களை சுற்றுலா கூட்டி செல்வது தான். பக்கத்தில் இருக்கிற அணைக்கு நாங்கள் போகிறோம், பக்கத்தில் ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு இருக்கிற ஒரு அணை இருக்கிறது, அந்த ஒரு நாள் டூர், அங்கே ஃபுல்லாக நீங்கள் வந்து நேரம் செலவழிக்கிறீர்கள், உங்களுக்கான உணவை நாங்கள் அங்கே தந்து விடுவோம், உங்களுக்கான தங்குகிற அறை, குளியல் அறை, இந்த மாதிரி சுற்றுலா மையங்களில் தங்குகிற அறை இருக்க வேண்டும், குளியல் அறை இருக்க வேண்டும், உங்களுடைய பொருட்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு, இப்படி அதை அரசாங்கமே செய்ய வேண்டும். சுற்றுலாத்துறைங்கிறது இப்போ கொடைக்கானலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, அரசாங்கமே கூட்டிகிட்டு போகுது. இப்படி ஒரு டூர் இருக்குது, இங்கே ஒரு 10 ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் கொடைக்கானலுக்குன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு மாவட்டம்னு சொல்லாதீங்க, மாவட்டங்கள் உட்பிரிவு வட்டங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு வட்டத்துலேயும் ஒரு இடம் இருக்கணும். இங்கே வந்து உங்களை வந்து கொடைக்கானல் கூப்பிட்டு போகிறாங்க, அல்லது மாவட்டத்திலே கூட வச்சுக்கலாம், மாவட்டம் வட்டம் அப்படின்னு சொல்லி. கொடைக்கானலுக்கு போகுது, ஊட்டிக்கு ஒரு பஸ்ஸு போகுது, ஊட்டிக்கு 2-3 பஸ்ஸு போகுது, யாரெல்லாம் வருகிறீர்கள், இவ்வளவு தான் காசு, 1 நாள் டூர் ஊட்டிக்கு, 2 நாள் டூர் ஊட்டிக்கு, அல்லது 3 நாள் டூரு ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டமிட்டு மக்களை அழைத்து சென்று பத்திரமாக அழைத்து சென்று மீண்டும் கொண்டு வர வேண்டும். இது அரசாங்கமே திட்டமிடணும். அந்த ஊட்டி கொடைக்கானலா, அங்கே கூட உங்களுக்கு தங்கும் அந்த சுற்றுலாத்துறையை அரசாங்கம் திட்டம். அங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே அரசாங்க ஊழியர்களாக இருக்க வேண்டும். அங்கே இருக்கிற தங்கும் விடுதிகள், உணவகங்கள் எல்லாம் மலிவான விலையில், ஏமாற்றக்கூடாது, தரமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், எல்லா மக்களாலேயும் அது முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்போது சுற்றுலா இதன் மூலம், இப்படி ஒரு ஏற்பாடு மூலமாக லட்சக்கணக்கான 2-3-5 லட்சம் பேத்துக்கு வேலை கொடுக்கலாம். தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு சுற்றுலா போகிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீ எங்கேப்பா போகிற, நான் வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த மலைக்கு போகலான் இருக்கேன், ஒரு ட்ரிப்பு ட்ரெக்கிங் போகிறேன், அந்த மலைக்கு ட்ரெக்கிங் போகிறேன், ஒரு நாள் தான், அப்புறம் 2 நாள் ட்ரெக்கிங் ஒன்று இருக்குது, அதை நான் போகலான் இருக்கேன், அதை அரசாங்கமே கூட்டிகிட்டு போகணும், அதுவும் குறைந்த செலவு, எல்லாம் குறைந்த நியாயமான செலவில் அந்த பணத்தை வாங்கி அந்த கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள், அந்த போக்குவரத்து ஓட்டுநர்கள், அப்புறம் அங்கே தங்கும் விடுதிகள், அதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக இருக்கணும். அங்கே இருக்கிற வியாபார நிறுவனங்கள், கடைகள் எல்லாமே அரசாங்கம் தான் நடத்தணும். அங்கே விற்கப்படுகிற உணவகங்கள் எல்லாமே அரசாங்கம் தான் நடத்தணும். அப்போ இந்த மாதிரி மக்களிடம், சுற்றுலா பயணிகளிடமிருந்து வருகிற வருவாயை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், நல்லா சம்பளம் கொடுக்கணும். மீதி வந்து அந்த சுற்றுலாத்துறை ஒரு 50% பணத்தை சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக, அப்புறம் 50% பணம் என்பது அந்த அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக. அப்போ இதில் என்ன, இப்போ இதில் அரசாங்கத்துக்கு செலவே கிடையாது. வருகிற வருமானம் தருகிற ஒரு தொழில், அதன் மூலமே நம்ம 5 லட்சம் பேத்துக்கு வேலை கொடுக்க முடியும். வாரம் கடைசியில் நீ எந்த ஊர்பாட்டு ஊர் போகிறேன், நான் இந்த மாதிரி போகிறேன், இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த மலைக்கு ட்ரெக்கிங் போகிறேன், அல்லது நான் ஊட்டிக்கு போகிறேன், 2 நாள் ஊட்டிக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன், அது வந்து எனக்கு செலவு கம்மியாக இருக்கலாம், அதை அரசாங்கமே பண்ணணும். இந்த போய் பார்க்கணும், சார்ட் எடுத்து பார்க்கணும், இங்கே இப்போ ஒரு டூர் ஒரு வண்டி கிளம்புது, ஊட்டிக்கு போகுது, அல்லது கொடைக்கானலுக்கு போகுது, குற்றாலத்துக்கு ஒரு வண்டி 4 பஸ்ஸு கிளம்புது, இடம் இருக்குதா அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி இத்தனாம் தேதியில் நான் குற்றாலத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரிசர்வ் பண்ணிடணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தென்காசி பக்கம்லாம், பொதிகை மலை, செங்கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா
உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட அருவிகள் இருக்குது, அவ்வளோ அருமையான இடங்கள்லாம் இருக்குது. தமிழ்நாடு முழுக்கவே நிறைய மலைகள் இருக்குது, அவ்வளோ அற்புதமான சுற்றுலா தலங்கள் இருக்குது. அப்போ இவைகளுக்கு மக்களை அழைத்து சென்று அழைத்து வருகிற வேலை, அங்கு தங்க வைக்கிற வேலை, அவர்களுக்கான உணவை ஏற்பாடு செய்கிற வேலை, இது எல்லாமே அரசு ஊழியர்கள் தான். நீ இங்கெல்லாம் இப்போ தனியார் துறையினர் தான் வண்டி வச்சு கூட்டிகிட்டு போய் அதை மக்களை திட்டமிட்டு அது போதும்னு ஆயிடுது. நிறைய பேர் வருவாங்க, வரமாட்டாங்க, போகணுன்னு ஆசை உள்ளவங்க கூட யார் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி போகாமல் இருந்துருவாங்க. இதெல்லாம் தேவையில்லை. அரசாங்கமே இந்த வேலையை பார்க்கணும். அப்போ அரசு ஊழியர்களாக நம்ம அதில் ஒரு 5 லட்சம் பேர், என்ன 10 லட்சம் பேரை கூட நியமிக்க முடியும். ஏன்னா வாரம் ஆனால் எங்கேயாவது ஒரு டூர், பக்கத்தில் ஒரு டூர், குறைந்த செலவில் ஒரு டூர், சும்மா 300 ரூபாயில் ஒரு டூர். இந்த வார ஞாயிற்றுக்கிழமை 200-300 ரூபாயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வந்துடுவேன். ஒரு 20 கிலோமீட்டர் தான், பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, ஒரு கோயில் இருக்குது, அல்லது கோயில் மூட நம்பிக்கையெல்லாம் உள்ள தொலைக்கூடு, ஒரு மலை இருக்குது, ஒரு அருவி இருக்குது, ஒரு நாள் டூரு போயிட்டு 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வர்றது. இந்த மாதிரி ஒரு சார்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ட்ரிப் இருக்குது. அரசாங்கமே அதை போட்டு காட்டணும். மக்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஜாலியாக டூர் போயிட்டு வர்றது ஒரு வழக்கமாக மாறிடணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை மக்கள் அனைவருமே பெறணும்னா சுற்றுலாத்துறை என்கிறதை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். இதன் மூலமே 10 லட்சம் பேர், 5 லட்சம் பேருக்கு அங்கே இருக்கிற இப்போ சுற்றுலா தலங்களில் இருக்கிற கடைகள், அவங்களெல்லாம் அரசு ஊழியர்களாக இருக்கணும். இந்த மாதிரி வருமானத்தை வச்சுக்கிட்டு ஓட்டுநர்கள், கூட்டிகிட்டு போகிற ஓட்டுநர், அப்போ 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும். எப்படி பாருங்கள், எவ்வளோ பெரிய வேலை வாய்ப்புகளை கண்டுபிடிக்கணும். இன்றைக்கெல்லாம் தனியார் துறையினர் தான் அந்த வேலைவாய்ப்பை அவர்களாக உருவாக்கிக்கிறாங்க. அதில் ஏகப்பட்ட மோசடி, தனியார் ஏகப்பட்ட மக்கள்கிட்ட ஏமாத்துறாங்க. நிறைய பணக்காரங்க மட்டும்தான் ஒரு மாதிரி போயிட்டு வர முடியும். அங்கே இருக்கிற உணவுகளில் கெட்டுப்போன எண்ணெயில் சமைக்கிறாங்க, அங்கே ஏமாத்துறாங்க. சுற்றுலா தலம்னாலே சுற்றுலா பயணிகளை ஏமாற்றுகிற ஒரு இடம் தான், அங்கே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். ஏன் இதை அரசு பணியாக வைக்க வேண்டும்? அப்போ தான் அதை சேவை நோக்கமாக அதை செய்ய முடியும். அரசு ஊழியர் அந்த சேவையை செய்கிறாங்க பாருங்கள், அரசு ஊழியர்கள், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. அரசு ஊழியர், தனியார் துறையினர் அதை ஊக்குவிக்கக்கூடாது எந்த விதத்துலையும். அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்த மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். தனியார் துறையின் எண்ணிக்கை அதிகமாகுது, தனியார் மயம் அதிகமாகுதுன்னா மக்கள் துன்புறுத்தப்படுவார்கள். முதலாளிகள் மட்டும்தான் சந்தோஷமாக வாழும், மக்கள் தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுவார்கள். அதனால தான் அப்போ நியாயமாக நடந்துக்கணும், ஏமாற்றப்படக்கூடாது. அப்படின்னா அரசு பணியாளர்கள், அரசு மயம் அதிகமாக வேண்டும் தொழில்களில். அப்படி இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். சுற்றுலாத்துறையிலே 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும். சுற்றுலா தலங்களை புதுசாக உருவாக்கலாம், அங்கே மேம்படுத்தலாம் சுற்றுலாத்துறை மூலமாகவே. அப்போ அதை நம்ம செய்யணும். உணவுகள், அங்கே தங்கும் விடுதிகள்லாம் மலிவாக இருக்கணும். சும்மா 100 ரூபாயில் ஒரு நாள் தங்குறதுக்கு அங்கே 100 ரூபா தான்ப்பா வாடகை, 200 ரூபா தான்ப்பா வாடகை அப்படிங்கணும். இன்றைக்கி பார்த்தா 1000 ரூபா, 2000 ரூபா வாடகை. எவ்வளோ அநியாயம் பாருங்கள். அதனால தான் மக்களுக்கு ஒரு தேவை என்பது இன்றைக்கி பணக்காரர்களுக்கு மட்டும்தான். எல்லாருக்கும் அந்த சுற்றுலா என்பது எல்லோருக்குமே தேவை. அப்போ தான் இந்த நாட்டை கொண்டாட முடியும். என்னுடைய நாடு எவ்வளோ அழகானது அப்படிங்கிறது சுற்றுலா போகும்போது தான். நீங்கள் சுற்றுலா ஏன் போவீங்க? அழகான இடத்த தேர்ந்தெடுத்து தான் சுற்றுலா போவீங்க. அப்போது நீங்கள் சுற்றுலா போகிற வழக்கத்தை கடைபிடிக்கும் போது தான் நம்ம நாட்டில் இவ்வளோ அழகான இடம் இருக்குதா அப்படிங்கிறதே தெரிஞ்சுப்பீங்க. அப்படி தெரியாத வரைக்கும் உங்கள் நாட்டோட அழகு உங்களுக்கு தெரியாது. அதனால் சுற்றுலா போகிறதுக்கு மக்களை பழக்கப்படுத்த வேண்டும். அப்போ தான் மக்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், ஜாலியாக வச்சுக்கணும். அது ஈஸியாக இருக்கணும். அது அதிக செலவை தருவதாக இருக்கக்கூடாது. எக்ஸ்பென்சிவ், இங்கே மகிழ்ச்சியாக வாழ்வது ரொம்ப செலவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. குறைந்த விலை, நியாயமான விலையில் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். அப்போ இங்கே 8 கோடி பேர் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில். 8 கோடி பேரும் அதில் சிறு குழந்தைகள், கை குழந்தைகள், முதிய வயதினர், நடமாட முடியும், அவங்களெல்லாம் விட்டுருங்க. அப்போ அதெல்லாம் போகவே 8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேரையும் நாம் சுற்றுலா பயணிகளாக மாற்ற முடியும். வாரந்தோறும் சுற்றுலா செல்கிற ஒரு நுகர்வோர்களாக மாற்ற முடியும். அதன் மூலம் எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? 10 லட்சம் என்ன, 20 லட்சம் ரூபா, 20 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். அரசு ஊழியர்களாக அவர்களை மாற்ற முடியும். 20 லட்சம் அரசு ஊழியர்களை உருவாக்க முடியும். அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். 20 லட்சம் குடும்பம் நிம்மதியாக, ஒரு மகிழ்ச்சியாக, மரியாதையோடு இந்த மாதிரி தனியார் துறையோடு சுரண்டப்படாமல் வாழ முடியும். மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. 20 லட்சம் அரசு ஊழியர்களாக மாற்ற முடியும். அவங்க குடும்பமும் நல்லாயிருக்கும், மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. என் நாடு எவ்வளோ அழகானது அப்படின்னு சொல்லி. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட அருவி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி காடுகள், மலைகள் எல்லாம் பாதுகாப்பாக மாற்றணும். இப்போவும் காடுகளில் கரடி இருக்குது, சிறுத்தைகள் இருக்கிறது. அப்போ அதெல்லாம் இல்லாத ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். காடுகள், மக்கள் அப்போ தான் அதுக்குள்ளே போய் சந்தோஷமாக இருப்பான். மனிதர்களுக்கானது இந்த பூமி. நம்மை துன்புறுத்துகிற, நம்மை கொல்ல வருகிற உயிரினங்களை நமது தற்பாதுகாப்புக்காக நாம் முன்கூட்டியே முன்னே அதை கொல்வது நல்லது தான் அப்படின்னு என்னுடைய கருத்து பதிவு செய்கிறேன். கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.